இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். அப்போ ஒரு பெண் குணசாலியாக இருக்கும்போது அவள் எப்படி ஆயிடுறானா, தன் புருஷனுக்கு அவள் ஒரு கிரீடத்தை போல ஆகிவிடுகிறாள். அல்லேலூயா. பாருங்க, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம் இருக்குல்ல, அதில் ஒரு ராஜாவுக்கு அவனுடைய தாய் உபதேசித்து சொன்ன வார்த்தைகள்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதில் எவ்வளோ அழகாக கடைசியாக முதல்ல சில காரியங்களை, ராஜாவுக்கு உரிய காரியங்களை சொல்லிவிட்டு மதுபானம்லாம் குடிக்கக்கூடாது, அது ராஜாவுக்கு அழகல்ல அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஃபுல் போர்ஷன் எதை பற்றி தான் இருக்கும் தெரியுமா? குணசாலியான ஸ்திரீ. அப்போ ஒரு தாய் ராஜாவாகிய தன் மகனுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு குணசாலியான ஸ்திரீயை நீ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏனென்றால் அவன் ராஜா. ஸோ அவனுக்கு மனைவி ஆகிறவள் மகாராணி, மகாராஜாவுடைய மனைவி, இளவரசி. அவளுக்கு பெற்றெடுக்க போகிற பிள்ளைகள் இளவரசனும் இளவரசியும். அப்படி என்றால் அதற்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அல்லேலூயா. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அதை வாசித்து பாருங்க. 31 வசனம், 10லேருந்து 31 வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பா சொல்லப்பட்டிருக்கும். அழகா இருக்கணுமா? அதெல்லாம் இல்லை. அது அழகு வஞ்சனை உள்ளது. அழகு, சௌந்தரியம், ஒரு கவர்ச்சியாக இருக்கணுமா? அதுவும் வஞ்சனை உள்ளது. அழகும் வீண் தான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுவது, தீமையை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ புகழப்படுவாள். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும், நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் இப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும்னு கேளுங்க. நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் வீட்டு பெண்ணுக்கு, உங்கள் சகோதரிக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் தாய்க்கு, உங்கள் மகளுக்கு இந்த கிருபைகள் வேண்டும்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் குணசாலியான ஸ்திரீகளாக இருக்கணுமே ஆண்டவரே, புகழப்படுகிற ஸ்திரீகளாக இருக்கணுமே அப்பா. அந்த 5 புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஒரு நொடி பொழுதில் மறுரூபம் ஆவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கணுமே. அப்படிப்பட்ட புத்தியை, அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்குள்ள வைங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ். தயாமலர்.